ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கட்டு சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கேன். இதை வந்து நல்ல இளந்தண்டு வேற உடைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நல்ல அகலமான உயரமான பாத்திரத்தில் கீரையை போட்டு நல்லா தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு அதை நல்லா முக்கி முக்கி எடுத்து கழுவிக்கிட்டேன். அப்படி கழுவினா மட்டும்தான் அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா பொடி பொடி மணல்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் தண்ணியில் தாந்துரும். நம்ம வந்து கீரையை வச்சுக்கிட்டே தண்ணியை சாய்ச்சி ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன், கீரையிலே திரும்ப அந்த மண் வந்து ஒட்டிக்கும். அதனால் நல்லா கழுவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. 4 தடவை கீரையை நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா கட்டிங் போர்டில் வச்சு எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு வந்துட்டு பெரிய சைஸ் வெங்காயம் 2 வந்து கிராஸாக நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கீரை எந்த அளவுக்கு எடுக்கோமோ அதுக்கு முக்கால்வாசி அளவுக்கு நம்ம வெங்காயம் எடுக்கணும். அப்போ தான் இந்த கீரை பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கட் பண்ண கீரையை பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய இருக்க மாதிரி இருக்கும். நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கும் போது ரொம்ப கம்மியாயிரும். அப்போது வந்து நம்ம வெங்காயம் நிறைய சேர்த்தா மட்டும்தான் கீரையோட அளவு நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு நேரம் சாப்பிட்டாலும் குடும்பத்தோடு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு நல்லா கீரை பொரியல் வந்து கிடைக்கும். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா லைட்டாக பிங்க் கலராக சேஞ்ச் ஆனால் போதும், ரொம்பலாம் வதங்க வேண்டாங்க, கலர் மாறிடக்கூடாது. ஏன்னா நம்ம இது கூடவே இப்போ கீரை சேர்க்க போகிறோம். கீரையோட சேர்ந்து இந்த வெங்காயம் இன்னுமே நல்லா வதங்கி வந்துடும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை இது கூடவே சேர்த்துடலாம். நம்ம கீரையை போட்டதுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். வெங்காயம் கீரை எல்லாமே ஒன்றோட ஒன்றா சேர்ந்து பின்னி பிணைஞ்சி மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கீரை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி எதுவும் தெளிக்க போகிறது கிடையாதுங்க. கீரையில் இருக்க ஈரப்பதத்துலேயும் வெங்காயத்தில் கொஞ்சம் ஈரப்பதம் உண்டு. இது எல்லாத்துலேயும் சேர்த்து தாங்க இந்த கீரை வேக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மூடி எதுவும் போட்டு வச்சிடாதீங்க. நல்லா சிம்மில் வச்சு மூடி போட்டு வைக்கணும்னு நினச்சிடாங்க. கீரையை பொறுத்த மட்டுக்கும் மூடி போடாமல் தான் அதை வந்து நம்ம சமைக்கணும். அப்போ தான் அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே நமக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ சைடு ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா வலிச்சு விட்டுட்டு கீரையை நல்லா சமன்படுத்தி சிம்மில் வச்சு விட்டுருங்க. அது பாட்டில் 1 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து கிளறி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெங்காயம் சரி கீரையும் நல்லா சுருண்டு நல்லா வதங்கி வந்திருக்கும். அடி பிடிச்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அளவுக்கு கீரையும் வெங்காயம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா கீரையோட அளவு வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு அதிகமாக தெரியும். அப்புறம் வதங்க ரொம்ப கம்மியாக போயிடும். அப்போ உப்போட அளவு நம்ம ஃபஸ்ட்டே வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது. அதனால தான் லாஸ்ட்டாக வந்து நம்ம உப்பு சேர்க்கணும், மசாலா சேர்க்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி. இப்போ இது அப்படியே மிக்ஸ் ஆகி ஒரு சைடு வெந்துகிட்டே இருக்கட்டும். இப்போ அந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டிருக்கேன், 2 வந்து காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன், 1 கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண தேங்காய் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் தண்ணி தெளிக்காமல் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் மசாலா எவ்வளோ உதிரியாக இருக்குன்ட்டு. நான் சேர்த்த காஞ்ச மிளகா பார்த்தீங்கன்னா நல்லா எங்களுக்கு தேவையான அளவுக்கு மிதமான காரம் உண்டு. நீங்கள் வந்து காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மியாக போடுங்க, காரம் வந்து வத்தலில் கம்மியாக இருந்துச்சுன்னா வத்தலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்ததுமே ரொம்ப நேரம் வேக விட வேண்டாங்க. நல்லா மிதமான தீயில வச்சுட்டு மசாலா கீரையில் எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கைவிடாமல். இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வெங்காயமும் கீரை எல்லாமே நல்லா அழகாக வெந்து வந்திருக்கும். பொன்னாங்கண்ணி கீரையை பொறுத்த மட்டும் அது சீக்கிரமாகவே வெந்துடும். நம்ம தண்ணி தெளிக்கவும் கூடாது, மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுங்க. அப்படி வேக வைக்காமல் நீங்கள் செஞ்சிட்டாலே சீக்கிரமாக ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம இந்த பொரியல் ரெடி பண்ணிடலாம். அடுத்து என்ன, சுட சுட ஒரு தட்டில் சோறை போட்டு அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டு சோறையும் நெய்யும் ஃபஸ்ட்டு நல்லா லைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கீரையை நல்லா நிறைய அள்ளி வச்சு அந்த கீரையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க வந்துட்டு கீரை ரைஸ்ன்னு சொல்லிட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ்லலாம் இதமாக வச்சு கொடுத்துட்டீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. நீங்கள் தனியாக பொரியல் கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இன்றைக்கி நான் வச்சுருக்க கீரை பொரியல் மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து கீரை பொரியலை கஷ்டப்பட்டு சாப்பிட மாட்டாங்க, இஷ்டப்பட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. என்னோட குழந்தைங்க கொஞ்சம் கிண்ணத்துலையும் எடுத்து வச்சு ஸ்பூன் போட்டு அள்ளி சாப்பிட்டாங்க. ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது. நல்ல சாஃப்டாகவும் டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.